வணக்கம். இப்பொழுது மலேசியாவில் பிறந்த நான் எனக்கு உங்களை சிறு வயதிலிருந்து அறிமுகம் இருக்கின்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறேன், பத்திரிகையில் வாசித்திருக்கின்றேன். மைக்கா என்று சொல்லும் பொழுது உங்களுடைய பெயர் அழிக்க முடியாத வகையில் இருக்கின்றது. மைக்காவின் வளர்ச்சி, அதாவது 1946 என்று நினைக்கின்றேன் அதன் ஆரம்பம். அதன் காலகட்டத்தில் அப்போ சுதந்திரம் அடையாத காலகட்டம். அந்த காலகட்டத்திலிருந்து வந்த ஒரு மைக்காவின் வளர்ச்சி பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு மிகவும் துரிதமாக, அதுவும் 1970 பிறகு உங்களுடைய தலைமை பதவி வந்த பிறகு மீண்டும் நன்று வளர்ச்சி அடைந்தது. முதலில் மைக்காவின் ஆரம்ப காலத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் விளக்கினா நல்லா இருக்கும். மைக்காவின் தொடக்கம் மிகவும் முக்கியமானது. ஜான் தீவி அவர்களால் தொடக்கப்பட்டது மைக்கா. அதன் பிறகு KR தேவாசர், சர்தார் பூத் சிங், ராமநாதன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் மைக்காவின் தலைவர்களாக இருந்து சிறந்த முறையிலே சேவையாற்றினார்கள். அதன் பிறகு நம்முடைய மாண்புமிகு துன் சம்பந்தன் அவர்கள் மைக்காவின் தலைவராக பொறுப்பேற்றார். அவர் ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டுகள் அந்த பொறுப்பிலே இருந்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய காலத்தில் தான் குறிப்பாக தமிழில் பேசுவது, கருத்துக்கள் கூறுவது, எது எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி சிந்தித்து பேசக்கூடிய ஒரு தன்மையை நாம் பெற்றோம். அதற்கு முன்பெல்லாம் ஒரு கூட்டம் நடக்கும், குறிப்பை வாசிப்பார்கள், முடிந்தது கூட்டம். அந்த கூட்டமெல்லாம் இல்லாமல் துன் சம்பந்தன் அவர்களுடைய காலத்திலே மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்குரிய முக்கியமான அலுவல்களில் அவர் தன்னை ஏற்படுத்தி கொண்டார். நாட்டிலே குறிப்பாக நம்முடைய தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட அவஸ்தை, அந்த அவஸ்தை என்னவென்றால் தோட்டங்கள் துண்டாடப்பட்டன. நம்முடைய மக்கள் பரந்த ரூபத்திலே பல இடங்களிலே வேலை இல்லாமல் தோட்டங்களை விட்டு வெளியாக்கி 100 ஆண்டுகள் தோட்டத்திலே இருந்து பழகி போனவர்களுக்கு வேறு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இவர்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று துன் சம்பந்தன் அவர்கள் தேசிய நிதி கூட்டுறங்கத்தை ஆரம்பித்தார். 1950. அதன் பிறகு அவருடைய நடவடிக்கை எல்லாம் அதிகமான தோட்டங்களை வாங்க வேண்டும், அதிகமான நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற மனோநிலையிலே அவர் செயல்பட்டார். என்னை பொறுத்தவரை பார்த்தால் நான் நினைக்கின்றேன், சமுதாயத்திலே எந்த கோணத்தில் பார்த்தாலும் தமிழிலேயே பேசி, தமிழிலேயே அவர்களை கவர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை தன்னுடைய வசம் செய்து கொள்வதிலே மிகவும் கெட்டிக்காரராக துன் அவர்களை சொல்லலாம். அவருக்கு பிறகு மாணிக்கவாசகம் தான். அதன் பிறகு தான் ஸ்ரீ மாணிக்கவாசகம் அவர்கள் வந்தார்கள். தான் ஸ்ரீ மாணிக்கவாசகம் அவர்கள் ஒரு சிறந்த செயல்பாடு கொண்டவர், நல்ல முறையிலே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர். அவர் சொற்ப காலம்தான் மைக்கா, அவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 6 வருடம் அல்லது 7 வருடம் தான் இருந்திருப்பார் தலைவராக. அவர் இருந்த காலத்திலே மைக்காவின் நிர்வாக மாற்றங்களை கொண்டு வந்தார், மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தினார். மைக்காவின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை எடுத்து கூறுவதற்குரிய தன்மைகளை எல்லாம் மாற்றினார். ஆக அந்த காலம் ஒரு சிறந்த காலம். அவருடைய காலத்திலே நானும் சேவையாற்றி இருக்கின்றேன். சேவையாற்றி அவர் சொன்ன வேலைகளை எல்லாம் நமக்கு செய்து முறையாக ஏற்பாடு செய்தோம். அதன் பிறகுதான் மைக்காவுக்கு ஒரு புதுமையான பற்று மக்களிடமிருந்து கிடைத்தது. அதற்கு முன்பு அவர்கள் உறுப்பினராக இருப்பார்கள், ஆனால் மைக்கா என்ன செய்கிறது என்பதை கவனிக்கக்கூடிய மனப்போக்கு அவர்களிடம். இதை அடுத்து தான்சி மாணிக்கவாசகன் அவர்கள் காலமான பிறகுதான் நான் பொறுப்பேற்றேன். நான் பொறுப்பேற்ற பிறகு மைக்காவிலே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று செயல்பட்டேன். 69. அந்த பலவிதமான மாற்றங்களிலே குறிப்பாக மைக்காவை ஒரு வலுவான கட்சியாக ஆக்குவதற்காக ஏறக்குறைய 750 கிளைகள் இருந்த மைக்காவில் அதை 3500 கிளைகள் உள்ள ஒரு கட்சியாக உருவாக்கினேன். அதன் பிறகு நம்முடைய மாநாடுகள் எல்லாம் மிகவும் துடிப்பாக நடைபெற்றது. தமிழிலே விவாதம் செய்வதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி கொண்டோம். ஆங்கிலத்தில் யாராவது எங்களுக்கு தமிழ் தெரியாது, நாங்கள் ஆங்கிலத்தில் பேசலாமா என்று கேட்டால் நீங்கள் தாராளமாக பேசுங்கள், உங்களுக்கு எவ்வளவு தமிழ் தெரியுமோ அதை பேசுங்கள், பிறகு இந்திய ஆங்கிலத்திலும் பேசிக்கொள்ளுங்கள்.
இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை செய்த பிறகு நம்முடைய குழந்தைகளின் கல்வியில் எப்படி நாம் கவனம் செலுத்துவது? நம்முடைய பரம்பரையே சாதாரண ஏழை மக்களாக தொழிலாளிகளாக இருந்த காரணத்தினால் பால் தோட்டத்திலேயே இருந்து நாங்களெல்லாம் பால் தோட்டத்தில் பிறந்தவர்கள் தான் வளர்ந்த காரணத்தினால் இதற்கு ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமா என்பதற்காக நாங்கள் எடுத்த முயற்சிகளிலே முதலாவதாக MIED என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தை ஆரம்பித்தேன். அந்த MIED இயக்கம் நான் ஆரம்பித்த போது நான் பொதுப்பணி அமைச்சராக இருந்த காரணத்தினால் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள். குறிப்பாக அதிகமான ஆதரவு கொடுத்தவர்கள் சீனர்கள் தான். அவர்கள் தான் கேட்ட பணமெல்லாம் கொடுத்து MIED ஒரு வலுவான இயக்கமாக ஆக்கினார்கள். இன்று பார்த்தேமையானால் MIEDக்கு ஏறக்குறைய ஒரு 1,10,000 மாணவர்கள் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 16,000 பேரை பட்டதாரியாக ஆக்கிறார்கள். அந்த 16,000 பேருக்கு 1,03,000 வெள்ளி இதுவரை நாங்கள் செலவழித்திருக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், குறிப்பாக எல்லோருக்கும் தனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் வாய்ப்பும் வசதியும் இல்லை என்ற ஒரு மனச்சூழலில் அவர்கள் வீழ்ந்து பிறகு எழமாட்டார்கள். அந்த யோசனையே வராது. ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஏழைகளும் படிக்க முடியும், ஏழைகளும் பட்டதாரியாக முடியும், ஏழைகளும் டாக்டராக முடியும், பெரிய அறிஞராக முடியும் என்பது என்று அவர்களுக்கு அதை ஏற்பாடு செய்தோம். அதன் பிறகு நான் என்ன செய்தேன், காப் டிடெக் என்று ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு கூட்டுறவு சங்கத்தை தான் நான் மாய்கா தலைவராக இருந்த போது உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் அந்த நிறுவனத்திலே ஏறக்குறைய ஒரு 5,000 பேர் 3,000 பேருக்கு போகுது. ஆனால் 29,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அது MIED மிக துரிதமான நடவடிக்கையில் இருப்பதால் அவர்கள் அந்த மாதிரி நடவடிக்கை செய்ய முடியாது. அவர்களிடம் இருக்கக்கூடிய முதலீடு ஒரு சாதாரண முதலீடு மன்னிக்கணும். அது 2. அதை அடுத்து நாங்கள் நினைத்தோம், நாட்டிலே ஒவ்வொரு ஆண்டும் நாம் பல்கலைக்கழகத்தில் நமது மாணவர்களுக்கு இடம் வாங்குவதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டத்தை எப்படி மாற்றுவது? இதற்கு ஒரே வழி, நான் ஒரு நாள் நினைத்தேன், இதற்கு ஒரே வழி நாமும் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினால்தான் முடியும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டு பல்கலைக்கழகம் நாம் உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை மாயிகாவின் மத்திய செயற்குழுவிலே நான் சமர்ப்பித்தேன். இந்த திட்டம் எப்போது உங்களுக்கு தோன்றியது? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 15 வருடங்களுக்கு முன்னர். பிறகு அதற்காக நாங்கள் அடிப்படை திட்டங்கள் விட்டோம். முதலில் கட்டுமான பணி எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். அதை அடுத்து நம்முடைய கட்டுமான பணி மற்ற எந்த பல்கலைக்கழகத்தையும் தவிர்த்து சிறப்பான புதிய ரூபத்தில் இருக்கும். நான் ஒரு கட்டட கலைஞர், ஒரு புதிய ரூபத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே இஜாஸ் கஸ்தூரி தான் மிகச்சிறந்த ஆர்கிடெக்ட். அவரை அழைத்து அவரோடு உட்கார்ந்து இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை வடிவாக்கணும். அதன் பிறகு அதை கட்டுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்த போது, குறிப்பாக எங்களிடம் அப்போது ஒரு 50,000 வெள்ளி 60,000 வெள்ளி தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு தேவைப்பட்டதோ கிட்டத்தட்ட ஒரு 600 மில்லியன் தேவைப்பட்டது. ஆக காலப்போக்கிலே நாங்கள் என்ன செய்தோம், ஒவ்வொரு பிரதமரிடமும் இதை கொண்டு சென்று, முதல் பிரதமராக இருந்த டத்துஸ்ரீ நம்முடைய மகதர் முகமது அவர்கள் ஒரு 125 மில்லியன் கொடுத்தார். 125 மில்லியன் கொடுத்து, இதுதான் என்னால் கொடுக்க முடியும், இதற்கு மேல் என்னால் கொடுக்க முடியாது என்று சொன்னேன். இப்போது உங்களால் இதுதான் கொடுக்க முடியும் என்பதை நானும் அறிகிறேன், நான் பிறகு மீண்டும் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்ன போது அவர் மிகவும் மனம் விட்டு சிரித்தார். அதன் பிறகு அப்துல்லா மாட் படாவி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு அவர் நம்முடைய நிலைகளை எல்லாம் அறிந்து நமக்கு 300 மில்லியன் கொடுத்தார். 100 மில்லியன் 100 மில்லியன் 100 மில்லியன்
இதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு 250 மில்லியன் கடன் வாங்கினோம். அந்த 250 மில்லியன் கடன் வாங்கியது எல்லாம் வைத்து பல்கலைக்கழகத்தை கட்டி முடித்தோம். அந்த பல்கலைக்கழகம் கெடா மாநிலத்தில் இருக்கு. நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது நீங்கள் பார்த்தீர்களேனா தான் அந்த பல்கலைக்கழகத்துடைய தோற்றம். நீங்கள் அந்த அந்த முதல் வாயிலில் நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு ஒரு நந்தவனத்தை போன்ற ஒரு தோட்டம், நல்ல சூழல், நந்தவனத்தை போன்ற ஒரு தோற்றம். பிறகு குளங்கள், இதோடு தடந்து சென்றால் மலை. அந்த மலைக்கு பின் நான் ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன் என்றால், அதுதான் நம்முடைய சரித்திரத்திலே இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் அந்த குன்றுகளில் ஒன்று என்று சொல்கிறார்கள். ஆக இதை கட்டி முடித்தவுடன் மருத்துவத்திற்கு நாங்கள் அப்போது பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியோடு தொடர்பு வைத்திருந்தோம். பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி தான் எங்களோடு இணையாக இருந்து வேலை செய்தவர்கள். எங்களுக்கு பலவிதமான உதவியை கொடுத்தார்கள். அவர்கள் அதன் அப்போதெல்லாம் நாங்கள் எப்போதுமே எங்களுடைய வைஸ் சான்சலர் ஒரு வெள்ளைக்காரர் தான் வைப்போம். காரணம் என்னவென்றால், மேலை நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு நம்முடைய பல்கலைக்கழகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அபிலாஷையை ஏற்படுத்துவதற்கு. அதன் பிறகு படிப்படியாக நம்முடைய உள்நாட்டுக்காரர்களை வைத்து இப்போது பிரேம்குமார் அவர்கள் வைஸ் சான்சலர் இருக்கார், துணைவேந்தர். ஆக இந்த நிலையில இன்றைக்கு நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னாக்க, எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஒரு 300 பெட் உள்ள ஹாஸ்பிட்டல் கட்டணும். அப்போதான் பிள்ளைகள்லாம் நினைச்சப்பெல்லாம் வந்து படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அது மருத்துவத்துறைக்கு மாத்திரம் உள்ள ஒரு பல்கலைக்கழகமா சார், இல்ல மற்ற இல்ல எல்லாருமே மற்ற துறைகள் எல்லாமே இருக்கு. ஆனா முக்கியமா தமிழ் மாணவர்களுக்கு உள்ள மருத்துவம், பல் வைத்தியம், அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டடீஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்ல கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கு. ஆர்கிடெக்சர் அது இருக்கணும் நிச்சயம். ஆர்கிடெக்சர் இன்னும் இல்ல, அது நிச்சயமா நீங்க உருவாக்கணும் உங்க ஆர்வம் இருக்கிறதுனால. சார் எனக்கு திரும்பவும் இன்னொரு கேள்விக்கு போறேன். அதாவது நீங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கப்போ சொன்னீங்க, நீங்க வறுமையிலேருந்து அந்த தோட்டச்சூழலேருந்து வந்ததுனால உங்களுக்கு அது ஆர்வம் இருந்தது. உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்களுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் நீங்க சொல்றீங்களா? நீங்க எந்த இடத்துல பிறந்து வளர்ந்தீங்க? நான் 1936ஆம் ஆண்டு 8ஆம் தேதி, மார்ச் 8ஆம் தேதி குளுவாங்கில் இருக்கக்கூடிய ரெங்கமலை தோட்டத்தில் பிறந்தேன். நான் சமீபத்தில் கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்பு அந்த ரெங்கமலை தோட்டத்தோடைய வீடுகள் எல்லாம் இருக்கும் பகுதிக்கு அப்படியே சென்று பார்த்து கொண்டே வந்தேன். அங்கு போன போது எனக்கு அந்த பழைய, நான் கொஞ்சம் விவரம் அவ்வளவா எனக்கு இல்லை, ஆனால் பழைய மாதிரியே தான் இருக்குது. இந்த 80-90 வருடத்துல ரெங்குமலை தோட்டம் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த ரெங்குமலை தோட்டத்தில் எங்கள் அப்பா வந்து பால்வெட்டு தொழிலாளி, எங்கள் அம்மாவும் ஒரு பால்வெட்டு தொழிலாளி, எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வெளிக்காட்டு தொழிலாளி. அப்புறம் எங்கள் பெரியப்பா இருந்தார், அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர். எப்படின்னா ஆட்களை கொண்டுகிட்டு வந்து இந்தியாவில் வந்து இங்கே அந்த மாதிரி. அவர் கொஞ்சம் ஒரு 1938-39 இறந்து போயிட்டார். அது காலரா வந்து. அவரும் எங்கள் வீட்டில் இருந்து என்னோட சின்னம்மாவோட, எங்கள் குடும்பத்தில் என்னன்னா, எங்கள் பெரியப்பா வந்து எங்கள் சின்னம்மாவை கல்யாணம் பண்ணார், எங்கள் அப்பா வந்து அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணார், தம்பி வந்து அக்காவையும் அண்ணன் வந்து தங்கச்சியும் கல்யாணம் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதன் பிறகு படிப்படியாக பலவிதமான கோணங்களில் நாம் என்ன சிந்திக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து இன்றைக்கு நாங்கள் 16,000 பேரை பட்டதாரிகளாக ஆக்கியிருக்கோம். அதுல 4,000 பேர் மருத்துவர்கள், 2,000 பேர் படிச்சுட்டு வந்துட்டாங்க, இல்ல 2,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சூழல் அவ்வளோ ஒரு பின்தங்கிய சூழல்ல வந்து உங்களுக்கு எப்படி அந்த கனவு வந்தது, இதை வந்து நம்ம சமுதாயத்தை பெரியதா கொண்டு வந்து ஒரு பொருளாதாரத்துல கொண்டு வந்து, இப்ப படிப்பு கல்விக்கு அவ்வளவு பங்களிச்சிருக்கீங்க, இந்த கனவு உங்களுக்கு முதல்ல எப்படி தோன்றியது? அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த நிலைகள் எவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலையில நம்ம இருந்தோம்? நம்ம என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்து மேல வந்தேன். நான் வந்து எங்க அப்பா என்னுடைய 14வது வயதுல
என்னை கொண்டு போய் ஆஃபீஸ் பாயா வேலைக்கு போட்டார். பத்துவாராங்க மலையன் காலரிஸ்ன்னு சொல்கிறத. நான் அங்கே வந்து ஆனால் எனக்கு என்னுடைய படிப்பில் நான் ரொம்ப ஆங்கிலத்தில் கவனம் செலுத்தினேன். நல்லா சரளமாக பேசுவேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள்லாம் ஏதாச்சும் இருந்தாங்க, வேலு யூ கம் ஹியர்னு தான் கூப்பிடுவாங்க என்ன. அந்த வேலை நான் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த ஜெனரல் மேனேஜரோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் என்னோட ஆஃபீஸ். அவர் என்னுடைய நடவடிக்கை, நான் செய்யக்கூடிய வேலை, அவர் வேலை நேரப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அங்கேயே காத்திருந்து அவரை அனுப்பிட்டு அவருடைய பேக் எல்லாம் கொண்டு வச்சுட்டு அவர் சொல்லுவார், ஓ ஐ லைக் யூ வெரி மச் அப்படிம்பார். அப்புறம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அப்போ எனக்கு வந்து 16 வயசு ஆயிடுச்சு. சொன்னார், வேலு ஐ ஆம் ப்ரொமோட்டிங் யூ ஆஸ் டிஸ்பேட்ச் ஆஃப் அ கிளாக் அப்படின்னாரு. அப்புறம் அங்கே நாங்கள் வேலை ஒரு சின்ன ப்ரொமோஷன். கொஞ்ச நாள் சென்று திடீர்னு ஒரு நாள் என்னால் தான் அந்த பிரச்சனையே வந்தது. ஜெனரல் மேனேஜர் என்கிட்ட சொன்னார், நம்முடைய எல்லைக்குள்ளே ஒரு 5-6 கடுமையான கம்யூனிஸ்ட்காரனுங்க இருக்கானுங்க, நம்ம முன்னாலே உட்காந்துக்கிட்டு நம்மளை பார்த்தா பழிச்சுக்கிட்டுலாம் இருக்கானுங்க. நான் அவங்களில் முக்கியமான ஒருத்தனுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க போகிறேன். இந்த நோட்டீஸை நீ தான் கொண்டு போய் அவன் கையில் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வரணும். சரிங்க அப்படின்னு லெட்டர்லாம் தயாராகிடுச்சு. அவர் என்கிட்ட கொடுத்தாரு. என்னுடைய கஷ்ட காலம் நான் என்ன செஞ்சேன், எனக்கு கீழே இருந்தாலும் பையன் அவங்ககிட்ட சொல்லி இதை கொண்டு போய் அவங்ககிட்ட சர்வ் பண்ணிட்டு வா அப்படின்னு. இவர் 24 மணி நேரம் சென்று அந்த வகையில் போயிருக்காரு. ஏன்னா நோட்டீஸ் டு கெட் அவுட் ஆஃப் த கம்பெனிஸ் premises within 24 hours. பார்த்தா அவன் அதே அங்கதான் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். வந்தார் திரும்ப ஆஃபீஸுக்கு. வேலு அப்படின்னா கம்மிங் டு மை ஆஃபீஸ் போனேன். டிட் யூ டெலிவர் த லெட்டர்? நோ சார், ஐ ஆஸ்க் த பாய். நோ, ஐ ஆஸ்க் யூ டு டெலிவர் த லெட்டர். Why didn't you deliver? All right, you are sacked. 24 hours. என்ன மட்டும் இல்லை, என்ன எங்கள் அப்பாவை எங்கள் குடும்பத்தையே அந்த எல்லையை விட்டு வெளியாக்கிட்டாங்க. அவர் வெளியாக்கின உடனே நான் அங்கேருந்து நாங்களும் தடுமாறி போயிருக்கோம். ஏன்னா அப்போ தான் என்னுடைய தாயார் இறந்து ஒரு 6 மாதம். எங்களுக்கு அந்த கவலையெல்லாம் போகலை. அப்புறம் எங்கள் அப்பா எங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ரவாங்கிலேருந்து போனோம்னா குண்டாங்கன்னு ஒரு இடம் இருக்கு. குண்டாங்கில் போய் நாங்கள் குடியிருந்தோம். அங்கே குடியிருந்தாக்க அங்கேயும் கம்யூனிஸ்ட் பிரச்சனை ரொம்ப பிரச்சனை. நீங்கள் அது அந்த வேலியை விட்டு வெளியே போக முடியாது, போன பிடிச்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு, நான் கோலம்பூருக்கு போகிறேன், அங்கே போய் ஏதாச்சும் ஒரு வேலை தேடுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து புறப்பட்டு எங்கள் தாத்தாவோட வீடு இருந்துச்சு. எங்கள் கோலம்பூர் அஞ்சாங்கட்டில் 5th நாள் இப்போ பத்து வில்லேஜில். அந்த எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவோட சித்தப்பா. அவர் கல்லுக்கடையில் கறிக்கடை வச்சுருந்தார். நான் வந்து அங்கே இருந்தப்போ அவங்க கூட இருந்து பேசிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆன உடனே அவர் எனக்கு எல்லாம் கண்டிஷன் போட்டார். நீ செய்யலாம், நீ செய்யக்கூடாது, நீ செய்யலாம், நீ செய்யக்கூடாது, அப்படி இந்த மாதிரி ஒரு 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 கட்டுக்குள்ளே நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். அந்த நேரத்தில் எங்கள் அத்தை வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு அவங்களுக்கு வயது என்னை விட 1 வயது தான் கூட. அவங்க அப்போல்லாம் எனக்கு வயது கிட்டத்தட்ட 19 ஆயிடுச்சு. வந்து டேன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் டேன்னு கூப்பிடுறீங்க, பேரை சொல்லி கூப்பிடுறேன். ஒன்றை என்னடா பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, எனக்கு என்ன பட்டு போட்டேன். அதுதான் உடனே எங்கள் தாத்தா பார்த்துட்டு உன்னுடைய ஜாமான் எடுத்துட்டு கிளம்பி 2வது தடவை அது கம்பெனி கொடுத்தது, இது தாத்தா கொடுத்தது. அது எடுத்துக்கிட்டு பத்து வில்லேஜ்ன்னு இருக்குது. எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியல, எனக்கு ஒருத்தருமே தெரியாது. பத்து வில்லேஜில் அந்த ராஜகோபால்னு ஒருத்தர் கடை வச்சுருந்தார். அவர் கடைக்கு முன்னால் எப்பவும் ஒரு பிராஞ்சா கடை. அந்த பிராஞ்சாவில் வந்து உட்காந்து இருந்துட்டு இந்த 2 சட்டை ஒரு மூட்டை அதை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்டாங்க.
படித்தப்ப எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர், அவர் அப்போ எனக்கு நண்பர் இல்லை, ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு அந்த வரண்டாவோட நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்னை பார்த்து, ஏய் நீ ஏன் இங்கே படிச்சிருக்க, நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு ஒரு கேட்டுருந்தேன். நான் சொன்னேன் எனக்கு அது சார் நீ கூட வா அப்படின்ட்டு என்னை கொண்டு போய் அவருடைய வீட்டில் தங்க வச்சார். அவருடைய பேர் சபரிமுத்து. அவர் இப்போ தான் இறந்தார், ஒரு 6 மாதத்துக்கு முன்பு. அப்புறம் நான் அவர்கிட்ட இருந்து அவர் எனக்கு பல உதவிகள் செய்திருக்கார். ஆனால் நான் சரியாக வந்த உடனே அவருக்கு நான் வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கேன். அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன், அவங்க பிள்ளைங்களுக்கு கூட எல்லாத்தையும் பார்க்கறதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சேன். அந்த மாதிரி நல்ல பல வேலைகள்லாம் செய்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் ஒரு மன நிம்மதி கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் நான் கோலாலம்பூர்லேருந்து கிளைன் ஸ்ட்ரீட்டுக்கு வருவேன். ஜேஆர் வேதமணன் கம்பெனின்ட்டு அவருடைய வீடு, அவரோட ஆஃபீஸில் இருந்து தான் நான் டிராயிங் எல்லாம் பழகிக்கிட்டேன். அங்கே தான் பழகி ஐ பிகேம் அ டிராஃப்ட்மேனாக இருந்து அவர் 40 வெள்ளிக்கு மேலே சம்பளம் கொடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் நான் வேறொரு இடத்துல அப்ளை பண்ணி அங்கே 130 வெள்ளி சம்பளம் கொடுத்தாங்க. இது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஐ யூஸ் டு ட்ரா வெரி வெல். என்னோட டிராயிங் எல்லாம் இல்லை நான் வரைகிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் எனக்கு ஒரு 150 வெள்ளின்னு கொடுத்தாரு. ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், இந்த லட்சுமி விலாஸ் இன்னைக்கு அங்கே தான் சாப்பிட்றேன் நான். லட்சுமி விலாஸில் 50 வருஷத்துக்கு முன்பு, 50-55 வருஷத்துக்கு முன்பு நான் போய் அவங்க கடையில் இவ்வளோடு சோறு வாங்கி அவ்வளோதான் கொடுப்பாரு ஐயர். காரணம் என்னன்னாக்கா அதுக்குள்ள காசு எங்களுக்கு, நாங்கள் ஒரு மாதத்துக்கு 4 வெள்ளி தான் கொடுப்போம் அவருக்கு. சரியா இருக்கும் அந்த சாதத்துக்கு. அவர் சாப்பிட்டு நாங்கள் வேலை செய்யணும். அப்புறம் வரும்போது ஒரு மெலை மேல் வாங்கினேன். என் கையில் 10 காசு இருந்துச்சு. அதை கொடுத்து ஒரு மெலை மேல் வாங்கி இப்படி படிச்சுக்கிட்டே வந்தேன். படிச்சுட்டு வரும்போது வேகன்சிஸ் ஃபார் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. உடனே ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அதை வச்சு ஒரு லெட்டர்லாம் தயார் பண்ணி என்னுடைய ட்ராயிங் எல்லாம் அட்டாச் பண்ணி கொண்டு ஒயிட் வேஸ் லைட்லோ பில்டிங்னு இங்கே ஒன்று இருக்குது. இப்போ ஓவர்சீஸ் சைனீஸ் பேங்க் இருக்கு அந்த முனையில் மவுண்ட் பாட்டன் ரோட்டில், அதுதான் ஒயிட் வேஸ் லைட்லோ இஸ் அ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் முன்பு. அங்கிட்டு ராபின்சன் இருந்துச்சு. நல்லவேளை ராபின்சன் திரும்ப வந்துருச்சு, ஆனால் ஒயிட் வேஸ் காணும். அப்போ அவங்க ஆஃபீஸருக்கு என்னை கூப்பிட்டப்போ நாங்கள் 9 பேர் இன்டர்வியூக்கு போயிருந்தோம். அந்த 9 பேரில் நான் ஆரம்பித்தது 9:30 மணி, 12:30 மணிக்குள்ள அந்த ட்ராயிங்கை நான் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் ஐ ஃபினிஷ் ட்ராயிங், கேன் ஐ கோ அப்படின்னு. ஹோல்ட் ஆன், ஐ ஹேவ் டு சீ இட் அப்படின்னு. எல்லாரும் பார்த்தாங்க. வெரி குட் அப்படின்னா நான் நினச்சேன், அப்போ சரி ஆண்டவன் நமக்கு ஏதோ ஒரு நல்வழி செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போன உடனே அங்கே ஒரு சைனீஸ் கிளாக் இருந்தார். மறுநாள் இந்த சைனீஸ் கிளாக் என்னை பார்க்க வந்தார் என்னோட ஆஃபீஸுக்கு. உனக்கு வேலை கொடுக்க போகிறாரு, நீ தயவுசெய்து அதை பார்த்து நிச்சயமாக ஏற்றுக்கணும், இது பண்ணிடாத அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னார் உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு நான் போனேன். போன போது அவர் கேட்டார், வேலு, நான் வேலு தான், ஐம் ஜென்ரலி நோன் அஸ் வேலு. வேலு, ஐ லைக் யுவர் ட்ராயிங், யூ ஹவ் டன் இட் வெரி வெல். நான் வாட் சேலரி யூ வாண்ட்? நான் 120 வெள்ளி சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், give me $250 அப்படின்னு. All right, given அப்படின்னு. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு என்னோட ஆஃபீஸுக்கு வந்தேன். என்னோட பாஸ் கிட்ட காமிச்சேன், புது வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம் கிடைச்சி எனக்கு 250 ஐ கிவ் யூ $300, யூ கோ கேர். இவர்கிட்ட இருந்து லெட்டரை எடுத்துக்கிட்டு அங்கே போனேன். மை பிரசன்ட் ஆஃபீஸ் இஸ் ஆஃபரிங் மீ 300. I give you $375. Take it or leave it. All right, you give me the letter. உடனே கையில் வாங்கிட்டேன். கையில் வாங்கிட்டு அங்கே போய் நான் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டேன். என் மாத சம்பளம் கிடைச்சது 375 வெள்ளி. மை ஃபேமிலி இஸ் அ வெரி புவர் ஃபேமிலி. மை ஃபாதர் இஸ் அ லோரி டிரைவர்.
எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கிட்ட, அப்பா இதுதான்ப்பா என்னுடைய சம்பளம், 375 வெள்ளி பாப்பினேன். எங்கள் அப்பா ஆனந்த கண்ணீர் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொன்னார், இனிமேல் நம்ம குடும்பம் நல்லா வந்துருண்டா அப்படின்னு. அந்த மாதிரியான வாழ்க்கை. அதன் பிறகு நான் அடிக்கடி பத்திகேஸ் போவோம். பத்திகேஸில் கணிசன் பிரதர்ஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் போய் எங்களோட சோஷியல் ஒர்க் எல்லாம் செய்யணும். சோஷியல் ஒர்க் செஞ்சு அப்படியே எம்ஐசியில், அங்கே பத்திகேஸில் உள்ள எம்ஐசி கிளையில் என்ன அங்கத்தினர் ஆக்கிட்டு ஒரு மாதம் என்னோட செக்ரட்டரியாக இருக்க சொன்னாங்க. ஸோ ஐ பிகேம் எ செக்ரட்டரி. But I didn't know much politics that time. But social work. ஏதோ செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களும் பார்க்கறாங்க, நீங்க நல்லா செய்யக்கூடிய திறமை இருக்கு அப்படின்ட்டு இந்த சமயத்துல. 1 minute. Yes, sure. அதன் பிறகு நான் அங்கே இருந்தே படிப்படியாக வேலை செய்து I worked with York Mason and Boucher and Company. என்னோட சம்பளம் 400 வெள்ளி வரைக்கும் போணுச்சு. அந்த நேரத்தில் தான் குவீன் எலிசபெத் இந்த நாட்டுக்கு வந்தாங்க. நாங்கெல்லாம் ஒயிட் லைட் லோ பில்டிங்லேருந்து அப்படியே ஆவலாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவங்க வந்தது டியூக் ஆஃப் எடின்பர்க் இவங்க எல்லாம். அது அவங்க ஆட்சி இருந்த இன்னும் சுதந்திரம் கிடைக்காத நேரம். இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு பிறகு யோக் மேசனில் நான் வேலை செய்து முடிச்சுட்டு வாங்கின்மேன் என் கூடவே, வாங்கின்மேன் என்ன நண்பர், என்னோட பார்ட்னர் இருந்தார். அவர் தான் என் கூட இருந்து வேலை செய்யக்கூடியவர். அவர் என்ன செஞ்சார், நான் இங்கிலாந்துக்கு போகிறேன் அடுத்த மாதம். ஸோ when I go there I'll come back and tell you what it is அப்படின்னு. அவர் ஒரு வருஷம் தான் போனார் படிக்கிறதுக்கு தான். ஏன்னா ஃபைனல் எக்ஸாமினேஷன் எடுத்து முடிஞ்சுட்டு அங்கேருந்து அவர் வந்தார். வந்துட்டு அவரும் நானும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் திறந்தோம். அவர் தான் ஆர்கிடெக்ட். பக்கத்துலேயே அங்கே மண்பட்டன் ரோட்லேயே, அப்போல்லாம் மான்பட்டன் ரோட்டில் தான் சொல்லுவாங்க, அங்கே திறந்து அதில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நாமும் போய் படித்தால் என்ன. முதல்ல ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் அனுப்பினேன். That I would like to be a student, major student. I'm already 35 by then. I want to be a major student and also to study architecture. ஒரு 2 வாரத்தில் I got the reply. Yes, we take you as a major student, but you must come to England to do the study. And அப்புறம் நான் போய் 1 வருஷம் அங்கே தங்கி படித்தேன். ஆனால் அப்போ எம்ஐசிலே இருக்கேன். இப்போ மாணிக்கவாசோட எலெக்ஷன் நடந்து அந்த வருஷம் போய் அங்கே இருந்து இவருக்கு அடிக்கடி டெலிஃபோன் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த காலத்து பாலிட்டிக்ஸ் இப்போ உள்ளது மாதிரில, அது ஒரு விவேகமான பாலிட்டிக்ஸ். அப்பெல்லாம் ஒருத்தர் தாக்கி பேச மாட்டாங்க, சமூகத்துக்கு செய்யணும். அப்புறம் நான் அங்கேருந்து பரீட்சையெல்லாம் எழுதிட்டு வந்துட்டு ஒரு 6 மாதம் சென்று they took me as member of the Royal Institute of British Architects. அதிலிருந்து then I registered myself with இங்கே உள்ள Architects Association. Then I started practice. நல்ல ஒரு எவ்வளவு பெரிய வளர்ச்சி, அதை படிப்படியா நீங்க முன்னேறி வந்தது நல்லா தெரியுது. இப்போ தமிழ் பள்ளிக்கூடத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா தமிழ் பள்ளிக்கூடம் தோட்ட தொழிலாளர்கள் இருந்த சமயத்துல அவங்க போன இடங்கள்லாம் கோயில் கட்டுறாங்க, அதே மாதிரி பள்ளிக்கூடமும் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பள்ளிக்கூடங்கள் நீங்க பார்த்த வகையில் அனுபவத்துல குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா எண்ணிக்கையில, அதோட தரம் எப்படி இருக்கு? இப்போது ஒரு 4 அல்லது 10 புதிய பள்ளிக்கூடங்கள் வருவதற்கு அரசு 4 அல்லது 5 பள்ளிக்கூடங்களை சம்மதிச்சு கட்டலாம்னு சொல்லிட்டாங்க. மற்றது கட்டணத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணுவாங்க. அதாவது தமிழ் பள்ளிக்கூடங்களை பற்றி நம்ம அதிகமான கவனம் செலுத்தோம்னாக்க அடிப்படை ரூபத்தில் நம்முடைய உள்ளத்தில் தமிழ் இருக்கணும். தமிழ் என்ற எண்ணம் இல்லாமல் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு நான் போராட போறதுல புண்ணியமே இல்லை. 2வது தமிழ் ஒரு அபிலாஷை. அந்த அபிலாஷை எப்படின்னாக்க அந்த மொழி எந்த நேரமும் உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும், உங்களை விட்டுறாது. அந்த மொழியை நம்ம எவ்வளவு அருகாமையில் வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய ஞானம், நம்முடைய சிந்தனை அந்த தமிழில் உள்ள
கலாச்சார பண்பாடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய மனித பண்பாடுகளில் பல மாற்றங்களை கொண்டு வரத்துக்குள்ளது. இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு ஆரம்பித்தது வந்து டாக்டர் மகாதீர் அவர்கள் பிரதமராக வந்த பிறகுதான் நான் அமைச்சரவையில் கொண்டுட்டு வந்து, அதுக்கு முந்தியெல்லாம் அரசாங்கத்தோட பட்ஜெட் வரும், ஒரு 2 தமிழ் பள்ளிக்கூடம் போடுவாங்க. அப்போது இருந்தது வந்து 548 பள்ளிக்கூடங்கள், இப்போ 524 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த 524 பள்ளிக்கூடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நானே கட்டினது ஒரு 85 பள்ளிக்கூடங்களை கட்டினேன். புதிதாகவே நான் கட்டினேன். எல்லா இடத்துல முக்கியமான இடங்கள்ல எங்க அதிகமான பிள்ளைகள் இருக்கோ அங்கதான் பள்ளிக்கூடத்தை கட்டணும் அப்படிங்கிற தரமான பள்ளிக்கூடமா இருக்கணுங்கிறது. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க, நம்ம கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம். இங்க அபுன்னு சொல்லி ஒரு பெரிய வர்த்தகர் இருந்தார். அந்த வர்த்தகர் என்னன்னாக்கா அவர் ஸ்டீல் ஃப்ரேம்ல செய்யறதுல ரொம்ப கட்டிக்காரர். நான் ஒரு பிளான் எடுத்து கொடுத்து, எங்களுக்கு ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் நீ ஸ்டீலில் செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். இப்போ ஒரு புந்தகம் இருக்கு பார்த்தீங்களா, புந்தகம்ல ஒரு 4 மாடி இரும்பினால் எக்கினால் செய்யப்பட்ட பள்ளிக்கூடம் கட்டியிருக்கேன். அந்த பள்ளிக்கூடம் இதுவரைக்கும் திறக்கல. நம்ம தமிழ் பள்ளிக்கூடத்துல என்ன ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னாக்க, நீங்க பள்ளிக்கூடம் கட்டணும், நீங்க செய்யணும், நீங்க உதவணும் பாங்க, கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்க கூட இருப்பாங்க. கட்டி முடிஞ்சோன்னா ஒரு புதிய படிவை செல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை திறக்கிறது கூட ரொம்ப மன வருத்தப்படுவாங்க. இன்ன வரைக்கும் என்ன கட்டி முடிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் நடக்குது. ஒரு ஆபீஷியலா இந்த பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்காங்க 4 மாடி. 85 பள்ளிக்கூடங்கள். அப்புறம் வந்து நான் அமைச்சராக இருக்கும்போது அரசாங்கத்தை ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 25 to 30 பள்ளிக்கூடங்கள் கட்டணும் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டு வந்து அது அவங்களும் கட்டினாங்க. அது கல்வி அமைச்சும் பல பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்குது. இப்போ ரொம்ப விழிப்புணர்வு, அதிக விழிப்புணர்வு. ஒவ்வொரு தமிழ் பள்ளிக்கூட ஆசிரியரும் தானும் படிக்கணும், தன்னுடைய சிந்தனையில இருக்கக்கூடியதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்காங்க ரொம்ப இடத்துல. இப்போ பல ஆசிரியர்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க டிகிரி எடுத்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. தமிழ் டிகிரி எடுத்து தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்குறாங்க. சில பள்ளிக்கூடத்துல வந்து இணைய தொடர்புலாம் இருக்கு, இன்டர்நெட் வசதிகள் வச்சிருக்காங்க. ரொம்ப இது முந்தி இல்லை, இப்ப சிலன்னு சொல்ல முடியாது. இப்ப எல்லா பள்ளிக்கூடத்திலும் இணைய தொடர்பு இருக்கு. அது பாடத்திட்டத்திலும் இருக்கா சார்? இணையம் வந்து இன்டர்நெட் வழியா படிக்கிறது அப்படிங்கிறது பாடத்திட்டத்திலும் வந்து இருக்கா? அது இருந்துச்சு முந்தி. அது இப்ப எனக்கு தெரியாது. நான் இப்ப என்னோட வேலையை விட்டு மாத்திக்கிட்ட உடனே நம்ம போய் அங்க அவங்களுக்கு தொல்லை விடக்கூடாது அப்படி. ஆனா என்ன, சில பள்ளிக்கூடங்கள் கூப்பிடுறாங்க, என்ன நீங்க வாங்க, நீங்க வந்து கல்நாட்டு விழா செய்யுங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்முடைய பள்ளிக்கூடங்கள் நம்ம போட்டு போனா சரியில்லை, நான் போறது வழக்கம். நீங்க அமைச்சரா இருந்த சமயத்துல நீங்க வந்து மலேசியாவுக்கு பொதுவா நீங்க செய்த அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து இந்த சாலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதான் பெரிய விஷயம் தானே. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். எந்த மாதிரி உங்களுடைய ஈடுபாடு? ஏன்னா லாங்கஸ்ட் சர்விங் ஒரு மினிஸ்டர்னாக்கா நம்ம கேபினெட்ல நீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமா இருக்கு. அப்ப பல ஆண்டுகள் இருந்திருக்கிறீங்க. பல ஆண்டுகள்ல என்னென்ன மாதிரியான இந்த மேம்பாடு அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. குறிப்பாக நம்முடைய சாலைகள் கடந்த காலத்தில் இருந்த ஃபெடரல் ரோட் என்று சொல்றது கூட்டரசு நெடுஞ்சாலை. கூட்டரசு நெடுஞ்சாலை 22 ஃபீட் தான். அதில் 3 காடி போக முடியாது. ஒரு காடி போகும்போது 2 லோரி போனுச்சுனாக்க ஜாக்கிரதையாக தான் ஓட்டணும். சென்ட்ரல் மீடியமும் கிடையாது. அப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் நமக்கு இது ஒரு வழிப்படுத்தணும், ஒரு எந்த ரூபத்தில் இதை செய்யலாம் அப்படின்னு தான் நான் உட்காந்து யுனைடெட் என்ஜினியர்ஸ்கிட்ட பேசினேன். அப்போ யுனைடெட் என்ஜினியர்ஸோட சொந்தக்காரர் வந்து அலிம் சாஹாட்டை கூப்பிட்டு நான் பேசணும். அலிம் சாஹாட் சொல்றாரு, இதுவும் மாதிரி ஐ வில் பிரிங் எ ப்ரொபோசல் அப்படின்ட்டு ஒரு ப்ரொபோசல் கொண்டாந்தார். ஏன்னா அரசாங்கம் முதல்ல டைப்பிங்கில், அதாவது அந்த அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, டனல் இருக்குல்ல எங்கள் கோலக்கல் சார்கிட்ட,
அந்த டன்னல்ல இருந்து கொலக்கங்சாறு வரைக்கும் ஃபோலின் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதிலிருந்து ஈப்போவுக்கு ஃபோலின் போட்டிருந்தாங்க. அது ஒன்று. அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல தான் செஞ்சுருந்தாங்க. இது எல்லாவற்றையும் முழுமையாக செய்யணுன்ட்டு அடிப்படை ரூபத்தில் உள்ள பிளான் எல்லாம் தயார் பண்ணி இதுதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்னு சொல்லி செய்யறதுக்கு. அப்போ வந்து 7 பில்லியன் செலவழிச்சார் யார், நம்ம அலீம் சார் செலவழித்து நல்ல இதுன்னு பார்த்தாரு. வசூலும் லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஜனங்கள் என்னன்னா, முன்பெல்லாம் நீங்கள் வட நெடுஞ்சாலை என்ன செய்திருக்கிறதுன்னு கேட்கலாம். நெடுஞ்சாலை வந்து நமக்கு பல அனுபவங்களை கொடுத்துருக்கு. அந்த அனுபவத்தில் முக்கியமான ஒன்று, நம்முடைய உறவினர்களை பார்க்கணுங்கிற ஒரு அபிலாஷையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உண்டாக்கியிருக்கு. அதே நேரத்தில் எந்த நேரமாக இருந்தாலும் கார்லேயே போயிட்டு வந்துடலாம், ஏரோப்ளைன்லாம் போக வேண்டியது இல்லைங்கிற ஒரு அபிலாஷையை இப்போ இதில் இருந்து பினாங்கில் இருந்து ஜோகர் பார் வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தாய் பார்டர் வரைக்கும் போட்டோம் வீடு. இந்த இப்போ தாய்லாந்துலேருந்து வரவங்க நேராக சிங்கப்பூருக்கு போகலாம். எந்த விதமான அந்த நெடுஞ்சாலை. அதுக்கப்புறம் படிப்படியாக நான் இருக்கும்போது ஒரு 16 நெடுஞ்சாலைகளை தனியார் மயமாக்கிறது. தனியார் மயமாக்குறதுனால தான் அரசாங்கத்துக்கு பண தட்டுப்பாடுகள் ஏற்படலை. அரசாங்கமே செய்யணும்னு இருந்தாக்க நிச்சயமா அது தனியார் மூலமா உங்களுக்கு தமிழர்கள் அப்படின்னு மலேசியாவில் நினைச்சு பார்க்குறப்போ சார், அவங்க வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்கள் கனவு காண்றீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு ஆண்டு அனுபவத்தில் நீங்கள் பல முக்கியமான விஷயங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. நாடு, தமிழ் சமூகம், இந்திய சமூகம் அப்படிங்கிறப்ப உங்களுடைய எண்ணம் என்ன தமிழ் சமூகத்தை மலேசியா? குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா கடந்த காலத்தில் நம்முடைய இனமே தொழிலாளி தான். அந்த தொழிலாளிங்கிறதுலேருந்து செகண்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப். இப்போ நீங்கள் சாதாரண தொழிலாளியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவங்க எல்லாருமே ஒரு மெக்கானிக்கு, டெக்னாலஜி இதெல்லாம் தெரிஞ்சவங்களா இப்போ வேலை செய்கிறாங்க. அப்படி அவங்க வேலை செய்கிறதுனால அவங்களோட சம்பளம் அதிகரிப்பு, வாழ்க்கை தர சிறப்பு, இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதோடு இப்போ அதிகமான பையனுங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் பட்டதாரியாக ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ 1000 பட்டதாரிகள் வருது. அவங்களுக்கு எல்லாம் வேலை வர வர நம்முடைய தொழிலாளிங்கிற இது குறைஞ்சி போச்சு. அது ஒன்று குறைஞ்சி போயிருக்கு. அது இன்னும் மேம்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இன்னும் மேம்படணும். ரெண்டாவது, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் குறைந்தது நான் ஒரு திட்டம் போட்டு அனௌன்ஸ் பண்ணேன், ஒரு வீட்டிற்கு 2 பட்டதாரியாவது இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் வேலை செஞ்சோம். அப்போ பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள், நம்முடைய மாணவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறதுக்கு இப்போ நாங்கள் 2000 இந்த 11 வருஷத்தில் 2100 டாக்டர்களை எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கு. தொடர்பு வச்சுக்கிட்டோம். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட தொடர்பு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நைஜீரியாவில் இருக்கக்கூடியவர் கூட நான் எந்த காலத்தில் எல்லாரும் நான் இப்போ நைஜீரியாவுக்கு போனேன்னாக்க நைஜீரியாவில் இருக்கக்கூடிய இந்தியர் இயக்கத்துக்கு தெரிவித்து அவங்கள ஒரு சாயந்தரத்தை சந்திக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிடலாம். அப்போ அதுக்கு அடுத்தது அவங்களும் இங்கே வர்றதுக்குள்ள ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொடர்புகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது, நம்ம பல மாநாடுகள் நடத்துகிறோம். தமிழ் மாநாடு நடத்திருக்கோம். முதல் தமிழ் மாநாடு இங்கே தான் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பிறகு ஒரு 5-6வது மாநாடு என்னமோ இங்கே திரும்ப நடத்துகிறோம். ரொம்ப அற்புதமாக நடத்துறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணோம். இப்போ அதுக்கு அடுத்த மாநாடு எப்போ நடத்துறதுங்கிறத பற்றி இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து அதாவது தமிழருடைய பாரம்பரிய சிறப்புகள், தமிழர்களுக்கு சிறப்பு செய்யறதுங்கிறது வந்து இப்போ இந்தியன் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற பொழுது இப்போ இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், இங்கே இருக்கக்கூடிய மலையாளிகள், இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபிகள், குஜராத்திகள், இவங்களெல்லாம் வந்து இந்த பொது இயக்கத்தில் அதாவது மலேசியன் இந்தியன் காங்கிரஸில் ஒருங்கிணைத்து போகிறதுக்கான இது வரைக்கும் என்ன சாத்தியப்பட்டிருக்கு, இன்னும் சாத்தியப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன? குறிப்பாக கடந்த காலத்தில் ஆரம்பித்த காலத்தில் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க.
எல்லாம் மாய்க்காவில் சேர்றதுக்குள்ள ஆர்வம் இருந்துச்சு. பதவியில் இருந்தாங்க, பொறுப்பில் இருந்தாங்க, செனட்டராக இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. இப்போ என்னன்னாக்க ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனை, அந்த இந்தியங்கிற சிந்தனையை விட்டுட்டு நான் தமிழன், அவர் ஆந்திரர், இவர் சீக்கியர், அவர் மலையாளி அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்து நம்ம இவங்களுடைய நலனபிவிருத்தியை நம்ம தான் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்து அது கொஞ்சம் பிரிவினையை ஏற்படுத்தி தான் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு இது சொல்ல முடியாது. ஆனால் மாயக்காவுக்கு இருக்கக்கூடிய பொது கடமை எல்லா இந்தியர்களையும் பிரயோகிக்க வேண்டும் என்பதில் எந்தவித பாகுபாடும் கிடையாது. அது தொடர்ந்துகிட்டே போதான். அப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக சரித்திரபூர்வமாக இருக்கும் பொழுது இந்தியன் காங்கிரஸ் நீங்கள் சொல்கிறது இந்திய சுதந்திர போராட்டம், இந்திய சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் வைத்த பங்கு, அதனுடைய தாக்கம் இங்கே எவ்வளோ தூரம் இருந்தது உங்கள் ஆரம்ப காலகட்டத்தில்? குறிப்பாக சொல்ல போனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்த காலத்தில் அவர் வந்த பிறகுதான் நமக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டது. அவர் தான் நம்முடைய வீரம் என்ன என்பதை எடுத்து காண்பித்துள்ளார். இங்கேயே ஒரு பெரிய பட்டாளத்தை உருவாக்கி இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வலிமையாக இருந்தது. அவர் கொண்டுகிட்டு வந்த ஒற்றுமை ரொம்ப பெரிய ஒற்றுமை. அந்த காலத்தில் நான் தெலுங்கரு, நான் பஞ்சாபி நான் சொல்ல மாட்டேன், இந்தியன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேதாஜியோடைய பாரம்பரிய பழக்கமே அதுதான், ஒரு இந்தியா ஒரு நாடு, இந்தியர் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு இடையில் அது கீழே நிறைய பல சப்கல்ச்சர்ஸ் இருக்கும். அந்த சூழ்நிலை பார்த்தோம்னாக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் எந்த விதமான பிளவெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த மொழி வாரியாக நடத்தணும், மொழி வாரியாக இது பண்ணணும் அப்படின்னு செய்கிறாங்க. செய்தாலும் மாயக்கால் உள்ளவர்கள் அதுக்கு போகத்தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யத்தான் செய்கிறாங்க. அதனால் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இப்போ இந்த இந்திய சமூகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய காங்கிரஸுடைய தாக்கங்கள் வந்து எப்படி இருந்தது? அந்த அந்த லீடர்ஸ் இப்போ நீங்கள் வந்து சரித்திரபூர்வமாக பார்த்தா மலேசியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் பார்ட்டிசிபேட்டட் இன் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அன் அனதர் கண்ட்ரி. அதாவது இந்திய சுதந்திரத்துக்கு வந்து ரத்தம் சிந்திய ஒரு நாடு அப்படின்னா அது மலேசியா. வேற எந்த சரித்திரத்திலையும் எந்த நாடும் செஞ்சதில்லை. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு வரைக்கும் போனவங்க சண்டைக்கு. அதான் அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு சரித்திரம் கொண்டது மலேசியா. அப்போ நீங்கள் இப்போ வந்து ஸ்பெஷல் இன்வைட் இந்தியா அப்படின்னு இருக்கிற பொழுது இப்போ இந்தியா வந்து இந்த உறவை எப்படி பார்க்குது? அதாவது வந்து நீங்கள் வந்து யூ சாக்ரிஃபைஸ் ஸோ மச் அந்த நாட்டுடைய ஒரு சுதந்திரத்துக்காக இங்கேருந்து நீங்கள் ரத்தம் செஞ்சுருக்கீங்க. இதை வந்து சரியாக இந்தியா புரிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் ஒரு தனி நாடாக இருக்கிற பொழுது இந்தியா வந்து இதை எப்படி பார்க்குது, இன்னும் எப்படி மேம்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் அவங்கக்கிட்ட பாகுபாடு கிடையாது. காரணம் என்ன, நான் அந்த காலத்தில் வந்து எல்லா இந்திய பிரதமர்களையும் நான் நெருங்கின தொடர்பு வச்சிருக்கேன். இப்போ கூட மன்மோகன் சிங் கூட நான் ரொம்ப அடிக்கடி கடிதம் எழுதுவேன், எங்களுக்கு இது செய்யணும் அது செய்யணும், அவங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவாங்க. அவரும் வந்து முந்தியெல்லாம் என்ன செய்வாருனாக்கா, நான் ஒர்க்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த ரயில்வே கான்ட்ராக்ட் இதெல்லாம் வரும்போது அவர் பிரதமருக்கு, நம்ம பிரதமருக்கு எழுத மாட்டார், எனக்கு எழுதுவார், இதை நீங்கள் உங்கள் பிரதமர்கிட்ட பேசி இந்தியாவுக்கு நீங்கள் அதை வாங்கி தரணும். அப்போ நான் we gave a 4.2 billion contract to the railway company of India. அவங்களுக்கு பல வேலை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்திய கட்டமைப்புக்கான இந்த மேம்பாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு வந்து மலேசியாவுடைய பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருக்குது, இந்தியா வந்து மலேசியத்தினுடைய முன்னேற்றத்துக்கு எவ்வளோ தூரம் பங்களிப்பு? ஆரம்ப காலத்தில் குறிப்பாக ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி, நான் 15-20 வருஷத்தோட சரித்திரத்தில் 20 வருஷத்துக்கு முந்தி முதல்ல நம்ம இந்தியாவில் போய் ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய கவர்மெண்டோட பேசினப்ப அவங்க ரொம்ப வரவேற்றாங்க. வரவேற்றது மாத்திரமில்லை நமக்கு கிட்டத்தட்ட 25 திட்டங்களை கொடுத்தாங்க. அந்த 25 திட்டங்களுக்கு
அவர்கள் செலவழித்தது 25 பில்லியன் யூஎஸ். நம்ம தான் செஞ்சோம். நம்மளும் ஒன்று உணரணும். நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த நாட்டில் உள்ளவர்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர்களும் இந்த ஆவலுக்கு ஈடுபட்டு அவங்களும் தானே மேலோங்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணணும். இப்போ அவர்கள் மேலோங்கி செய்யணும் அப்படிங்கிறது. ஆனால் என்ன இருந்தாலும் மலேசியா செய்யக்கூடிய ஒரு சாலை போல் சாலை இல்லை அப்படிங்கிற பேரு இந்தியாவில் இருக்கு. அவங்க செஞ்ச சாலையெல்லாம் சொல்லு சார் 1.5 வருஷம் 1 வருஷத்துலேயே போயிடும். நம்மள அப்படி இருப்பார். இப்போ நாங்கள் ஆந்திர பிரதேசத்தில் போட்டோம். தாடா நல்லூர் ரோட்டு போட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் பிரைவேட்டைசேஷன் இன் இந்தியா, அப்ரூவ்ட் பை மிஸ்டர் நரசிம்மராவ். ஏன்னா நரசிம்மராவ் எனக்கு ரொம்ப நெருங்கின கூட்டாரு. காரணம் என்னன்னா, ஐக்கிய நாட்டு சபையில் நான் இருந்தப்ப அவர் பக்கத்து ரூம்ல நான் இருந்தேன். அப்ப நாங்க 2 பேரும், நான் தான் சமைப்பேன், என்னோட ரூம்ல சமைப்பேன். அவர் வெஜிடேரியன், நானும் வெஜிடேரியன். சமைச்சு சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தா அவர் படிக்கும் போது நானும் படிப்பேன். அந்த மாதிரி. அதனால நான் ஆனா அவர் பிரதமராக பதவி எடுத்த உடனே முதல்ல எனக்கு ஒரு கடிதம் எழுதுறார். My dear Samivel, I now become the Prime Minister of India. You know, India is not a foreigner to you. So that you have to help India in every way to build ourselves. அந்த ஃபைல்லாம் நெட்டான்னு சொல்லி ஒரு செக்ரட்டரி இருந்தார். அவர் இருந்த காலத்தில் எல்லா கடிதத்தையும் போட்டுங்க எங்கே போச்சு இந்த காலத்தோட அது அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் ஆவணப்படுத்தினாங்க. நிச்சயமாக ஆவணப்படுத்தும். இப்போ இந்தியாவுடைய முதலீடு மலேசியாவில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க இன்னும் வளரணும்னு? அதை கட்டுமான பணியில் அவங்க இப்போ இங்கே இல்லை, மற்ற வர்த்தக துறையில் இருக்காங்க. தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற அமைப்பு தோன்றுவது நீங்கள் தான் 2001 தமிழ் மாநாட்டில் அந்த அமைப்பு தோன்றுவதற்கு காரணக்கர்த்தாக நீங்கள். ஸோ உங்களை ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு ஸோ அதனுடைய சார்பாக உங்கள் மூலமாக ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி உங்கள் வாயிலிருந்து இந்த மலேசிய சரித்திரத்தை அதில் உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய பங்களிப்பு என்ன, இல்லை மாய்க்காருடைய பங்களிப்பு என்ன, அதன் மூலமாக நம்ம ஒரு சரித்திர பதிவாக இதை நாங்கள் செய்யறதுக்காக எங்களுக்கு நீங்கள் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நாங்கள் இதை ஆவணப்படுத்தி உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் நாங்கள் எங்களுடைய வலைப்பதிவுகள் நாங்கள் வச்சு இது பண்ணுவோம். இது ஒரு நிரந்தரமான பதிவாக இருக்கும். அதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.